ஆர்டிகிள் 370 இந்தியாவின் காஷ்மீர். உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். ஒரு சிறிய முன்னோட்டம். பஞ்சசீல கொள்கையை நேருவுடன் இணைந்து உருவாக்கிய சீனாவே அப்பட்டமாக அதை மீறி இந்திய எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது. எந்த ஒரு நாடும் தன் நாட்டின் எல்லையை தாண்டி அடுத்த நாட்டிற்குள் நுழையக்கூடாது என்ற நேருவின் கொள்கையை சீனா மறுக்க ஆரம்பித்தது. இந்தியாவின் எல்லைகள் தொடர்பாக இந்திய பிரதமர் நேருவுக்கும் சீன பிரதமர் ஷூ என் லாய்க்கும் இடையே கடித பரிமாற்றங்கள் நடைபெற்றுள்ளன. காஷ்மீரின் எல்லை, அருணாச்சல பிரதேசம் ஆகியவை தங்களுடையதுதான் என்று சீனா வாதிட்டு வந்தது. காஷ்மீரின் வடகிழக்கு எல்லையாக அமைந்துள்ள லடாக் மாவட்டம் பெரும்பாலும் பௌத்தர்கள் வசிக்கும் பகுதி. 19ஆம் நூற்றாண்டு வரை பல்வேறு அரசர்கள் இப்பகுதியை ஆட்சி புரிந்துள்ளனர். 19ஆம் நூற்றாண்டில் காஷ்மீர் சமஸ்தானத்து டோக்ராக்கள் லடாக்கை கைப்பற்றி காஷ்மீருடன் இணைத்தனர். அது முதல் காஷ்மீரின் ஒரு அங்கமாக இருந்த லடாக், காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்த போது இந்திய வரைபடத்தில் முழுமையாக இடம்பெற்றது. ஆனாலும் இந்திய அரசின் உயரதிகாரிகள் எவருக்கும் லடாக் சென்று அங்கு என்ன நிலவரம் என்று தெரிந்து கொள்ளும் எண்ணமே வரவில்லை. தற்செயலாக ஒரு தகவல் மத்திய அரசுக்கு தெரிய வந்தது. லடாக் எல்லையோரத்தில் சீன இராணுவம் சாலை ஒன்றை அமைத்து வருவதாக வெளியான தகவல் இந்தியாவுக்கு அதிர்ச்சி அளித்தது. விளக்கம் கேட்டு கடிதங்கள் எழுதப்பட்டன. அத்துடன் இராணுவத்தின் ஒரு பகுதியையும் அரசு அங்கே அனுப்பி வைத்தது. ஆனாலும் கூட அந்த இராணுவத்தினருக்கு போரிடும்படி திட்டமிட்ட உத்தரவுகள் ஏதும் பிறப்பிக்கப்படவில்லை. கூடுமானவரை பிரச்சனையில்லாமலேயே இந்த விஷயத்தை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வர நேரு அரசாங்கம் முனைந்தது. அதற்கு சற்று முன்பாக திபெத்தை சீன இராணுவம் ஆக்கிரமிக்க தொடங்கியது. திபெத் மக்களுக்கு ஆன்மீக மற்றும் அரசியல் தலைவராக கருதப்படுபவர் தலாய் லாமா. அவர் உடனடியாக இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார். சீனாவுடன் ஒப்பிடும்போது திபெத் மிக மிகச் சிறிய நாடு. ஆயுத பலமோ படைபலமோ ஏதுமில்லாத நாடு. அதனை 1959ஆம் ஆண்டு சீனா பலவந்தமாக ஆக்கிரமித்தது. இதனால் சீனாவிடம் சிறைப்படுவதிலிருந்து தப்பிக்க தலாய் லாமா இந்தியாவிற்கு வந்து தங்கினார். 1959 மார்ச் 31ஆம் தேதி திபெத் தலைநகர் லாசாவிலிருந்து தலாய் லாமா ரகசியமாக புறப்பட்டு இந்திய எல்லையை கடந்து உள்ளே வந்தார். அஸ்ஸாமின் தேஜ்பூர் நகருக்கு வந்த பின்னரே அவரை இந்திய அதிகாரிகள் சந்தித்து சம்பிரதாய ஏற்பாடுகளை செய்தனர்.